ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, بارك الله فيكم. شرح السنة நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை நூலின் கடைசி அமர்வு 28, அமர்வு எண் 28 கடைசி அமர்வாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கும் நல்ல முடிவை தருவானாக. நமக்கும் நம்முடைய மௌத்திற்கும் அல்லாஹ் நல்ல முடிவை தருவானாக. ஹத்ம் அல்லாஹு லனா வலக்குமுல் ஹுஸ்னுல் ஹாத்திமா. மீதம் இருக்கக்கூடிய இந்த எஞ்சிய இந்த பகுதியை இப்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, 154 பக்கம் 111, 154 பக்கம் 111. அல்லாஹுக்கு மாறு செய்யும் எவருக்கும் உதவாமல் இருப்பது சுன்னah, நேர்வழியாகும். அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் எவருக்கும் உதவாமல் இருப்பது, அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்களுக்கு நாம் உதவ முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, தந்தைக்கு காசு தரலாம், தாய்க்கு காசு தரலாம். ஆனால் ஒருவேளை தந்தை தன் அத்தியாவசிய தேவைக்கு அப்பாற்பட்டு ஹராமான விஷயத்திற்கு பயன்படுத்துவது உங்களுக்கு உறுதியாக தெரியும் பட்சத்தில் அவர்களுக்கு அதில் நீங்கள் உங்கள் காசை தர முடியாது. அதேதான் ஒரு மகனுக்கும், அதேதான் ஒரு பிள்ளைக்கும். அவர்கள் ஹராமான விஷயத்திலே அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் என்று உறுதியாக தெரிந்துவிட்டால் நீங்கள் அதில் அவர்களுக்கு செலவு செய்வ உங்களுக்கு அனுமதி இல்லை. ஏனெனில் அது ஹராம். அத்தியாவசிய தேவையை தாண்டி இது யாராக இருக்கட்டும், யாரின் மீது பராமரிப்பு கடமையோ, யார் மீது பராமரிப்பு கடமை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பராமரிப்பு சட்டம் மார்க்கத்தில் தனியாக இருக்கிறது, தெரியுமா? செலவு செய்வது, யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டும், யாரின் மீது யாருக்கு செலவு செய்வது கடமை, தாய் தந்தை பிள்ளைகள் கடமையா, மனைவிகள் கடமையா, மாமனார் மாமியாருக்கு செலவு செய்வது கடமையா, அல்லது சொந்த அண்ணன் தம்பி தங்கைகளுக்கு செலவு செய்வது கடமையா? இது ஒரு தனி சட்டமே இருக்கிறது மார்க்கத்தில். அதையெல்லாம் நாம் இப்போது படிக்க முடியாது. ஆனாலும் அடிப்படை கடமை முதலில் மனைவி பிள்ளைகள், தாய் தந்தைகள். தாய் தந்தை அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் எல்லாம் கடமையாக செய்ய வேண்டும் என்று வரும். ஆனால் அதே சமயம் தாய் தந்தையுடைய விஷயத்தில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தாய்மார்கள் தந்தைமார்கள் மகனை விட நன்றாக பொருளாதாரத்தில் சிறந்திருக்கிறார்களா இருக்கும் பொழுது மகனிடம் உண்மையிலேயே தன் மனைவிக்கு மட்டுமே செய்வதற்கு அவரால் இருக்கிறது. அதை மீறி அவரிடம் ஒன்றும் இல்லை என்றால் இங்கு சட்டம் மாறும். அவர் மீது கடமை இல்லை என்று வரும். எப்போது கடமை இல்லை என்று வரும்? சில பெற்றோர்மார்கள் சொல்வார்கள், எனக்கு நீ தந்துதான் ஆக வேண்டும், நான் எவ்வளவு வேண்டாலும் வைத்துக் கொள்கிறேன், என் சொத்து என்ன வேண்டாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எனக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும், நான் உன்னை செய்திருக்கிறேன். இந்த வார்த்தை அனுமதிக்கப்பட்டதா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, உரிமை என்ற பெயரில் ஒரு தாய் ஒரு தந்தை இப்படி பேசலாம். ஆனால் மார்க்க ரீதியான சட்டம் இது, தனியாக இதை பற்றி எல்லாம் நாம் படிக்க வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் மனைவி மற்றும் பிள்ளைகள் முதலில் வருவார்கள். பெற்றோர்கள் கண்டிப்பாக அடிப்படை வணக்க வழிபாடுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு நாம் எல்லா வகையான நன்மாராயம் செய்ய வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் செலவு செய்யும் என்ற விஷயத்தில் வரும் பொழுது இந்த அடிப்படையை நாம் உணர வேண்டும். பெற்றோரிடம் நிறைய இருக்க பிள்ளையிடம் ஒன்றும் இல்லை, பிள்ளையிடம் இருந்து தராமல் பெற்றோருக்கு எதுவும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது கொடுக்க வேண்டும், வாஜிப், கடமை. ஆனால் பெற்றோரிடம் எல்லாம் இருக்க பிள்ளைகளிடம் எதுவும் இல்லை என்றால் பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த வாரிசாக ஆகும்போதுதான் அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்றால் அந்த இடத்திலே மார்க்கம் அவர்களுக்கு என்ற ஒரு சில வரம்புகளை வைத்திருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹராமான விஷயத்திற்கு உதவ முடியாது. அதனால் தான் சொன்னோம், பிதத்வாதிகளுக்கு உங்கள் காசை தராதீர்கள், உங்கள் பணத்தை செலவழிக்காதீர்கள். பள்ளிவாசல் என்று வந்தார்கள். பள்ளிவாசல் 27ஆம் கிழமைக்கு லைட் செட் போடுவதற்கு காசு தருவீர்களா?
ஃபாத்திஹா ஓதுவதற்கு காசு தருவீர்களா? மௌலித் ஓதுவதற்கு காசு தருவீர்களா? அப்படி என்றால் என்ன படித்தோம் 30 நாளில் இந்த நோன்பில்? விதத்திற்கு வழிவகுத்து விடாதே, உன்னால் நீ ஒரு காரணமாக விடாதே மக்களுக்கு மத்தியில் வழிகேட்டை பரப்புவதற்கு என்றுதான் நம் மார்க்கம் சொல்கிறது என்பதைதான் படித்தோம் இந்த நூலில். கவனமாக இருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. உங்கள் பணத்தை வழிகேட்டுக்கு பரவுவதற்கு ஒரு சல்லி பைசாவை நீங்கள் இறைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களை இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது யாராக இருக்கட்டும், சத்தியத்தை நோக்கி நகரக்கூடிய மக்களுக்கு மட்டுமே நாம் தர வேண்டும். ஏழைகளுக்கு கொடுங்கள் உங்கள் பணத்தை. ஏழைகள் இருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்தில் ஏழைகள் இருப்பார்கள், அவர்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்கள், இதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 155 அடியார்கள் தாம் செய்த பெரும் பாவங்கள் இருந்தும் சிறு பாவங்கள் இருந்தும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுவது அவர்கள் மீது உள்ள ஒரு கடமை என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாவ மன்னிப்பை தேடுங்கள். கடைசி 10 இருக்கிறோம். நூலாசிரியர் வேறு நமக்கு சொல்கிறார்கள், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, இணை வைப்பு செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். மறுபடியும் அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தால். அல்லாஹ்வின் அடியார்களே, பாவ மன்னிப்பிற்கு என்ன பாவ மன்னிப்பு என்ன ஒரு மனிதனை முழுமையமாக ஒழுக்கப்படுத்தும். எப்போது நம்ம பாவ மன்னிப்பு கேட்பார்கள்? யாரிடம் அந்த கிபர், அந்த பெருமை இல்லாதவன் தான் தவறு செய்தவன் என்று அல்லாஹ்விடம் திரும்புவான். தான் தவறு செய்தவன் என்பதை ஒருவன் அந்த நேரம் அந்த எண்ணம் வந்தால்தான் அல்லாஹ்விடமே திரும்புவான். இதனால் தான் பாவ மன்னிப்பு மாபெரும் வணக்க வழிபாடு. அதை மறந்து விடாதீர்கள். விபச்சாரமா பாவ மன்னிப்பு தேடுங்கள், திருட்டா பாவ மன்னிப்பு தேடுங்கள், வட்டியா பாவ மன்னிப்பு தேடுங்கள். மன்னிக்கின்றவன் அல்லாஹ் இருக்கிறான். நாம் ஏன் பாவ மன்னிப்பு தேடுவதிலிருந்து தூரமாக வேண்டும்? அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 156வது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் சுவனம் உண்டு என்று சாட்சியம் அளித்தார்களோ அவர்களை சுவனவாசிகள் என ஏற்காதவர் மார்க்கத்தில் ஒரு புதியதை உருவாக்கிய வழிகேடர் ஆவார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாருக்கெல்லாம் சுவனவாசிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள்? எடுத்துக்காட்டாக அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட அந்த 10 சஹாபிகள். அவர்கள் இல்லாத வேறு யாராவது? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. வேறு யாராவது? உகாஷா பின் மிஹ்சன், உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களெல்லாம் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட சஹாபாக்கள். யார் இதை மறுக்குகிறார்களோ அவர்கள் பிதஅத்வாதி ஆவார். அவர்களின் வாக்கிலேயே சந்தேகம் நபி அவர்களின் வாக்கிலேயே இவர்கள் சந்தேகம் கொள்கிறார். அவர்கள் அளித்த வாக்கு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், யார் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டு நபித்தோழர்களை பற்றி தவறாக பேசாமல் மரணிக்கிறாரோ அவர் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் மற்றும் சாலிஹீன்கள் ஆகியோருடன் இருப்பார். அவரது அமலில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பினும் சரியே. பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களை கொள்கையில் மரணிக்க சொல்கிறார்கள் நூலாசிரியர். சஹாபாக்களை ஏசாமல் பேசாமல் அவர்களை முழுமையமாக அவர்களை திருப்தி கொண்டு சத்தியத்திலே ஒருவர் மரணிக்கிறவர், சுஹதாக்கள் நாளை மறுமையில் உண்மையாளர்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள், நல்லோர்கள் ஆகியோருடன் இருப்பார் மறுமையில். அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கி அருள் புரிவானாக. பின்பு 113 பக்கத்தில் பிஷ்ர் இப்னு அல் ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இஸ்லாம் தான் நபி வழி, நபி வழி தான் இஸ்லாம். என்ன? இஸ்லாம் தான் நபி வழி, நபி வழி தான் இஸ்லாம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அஹ்லுஸ் சுன்னாவை, நபி வழியை பின்பற்றுவரை பார்த்தால் நபிகளாரின் தோழர்களை ஒருவரை பார்ப்பது போலவே உணர்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். யாராவது ஒருவர் சுன்னாவை பின்பற்றினால் தன் வாழ்க்கையில் அவர் என்ன சொல்கிறார்கள்? இமாம் ஃபுதைல் இப்னு இயாத், நபி தோழர்களை பார்ப்பது போலே நான் உணர்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் ஒரு பிதத்வாதியை பார்த்தால், வழிகேடரை பார்த்தால் முனாஃபிகீன்களில் ஒருவரை பார்ப்பது போல உணர்கிறேன். யூனுஸ் இப்னு உபைத் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இன்று ஒருவர் சுன்னாவின் பக்கம் அழைப்பதே ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. இன்று ஒருவர் சத்தியத்தின் பால் அழைத்தாலே ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. யார் சொல்கிறார்கள்? யூனுஸ் இப்னு உபைத். முற்காலத்தில் வாழ்ந்த இமாம், முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம், இன்று ஒருவர் சத்தியத்தின் பக்கம் அழைத்தாலே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் மனிதர்கள். அப்படி என்றால் நம் காலத்தில் என்ன சொல்வது? நம் காலத்தில் என்ன சொல்வது? சத்தியத்தின் பக்கம் அழைத்தால் நம்மை பார்க்கிறார்களே, ஒரு பார்வையை வைத்து, ஒரு கண்ணாடியை போட்டு நம்மை பார்க்கிறார்களே, கொஞ்சம் கொஞ்சம் பார்வையா பார்க்கிறார்கள்.
ஏதோ ஒரு ஏலியனை போல பார்க்கிறார்கள், வேற எங்கேயோ வந்தது போல பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்கள் மொழி பேசுபவர்கள், அவர்களோடு பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே உதிர்ந்தவர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அதைவிட ஆச்சரியம், அந்த அழைப்பை ஏற்று சுன்னாவை ஒருவர் பின்பற்றுவது. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சத்தியத்தில் அழைப்பதே ஆச்சரியம் என்றால் அதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த சத்தியத்தின் பால் ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டு ஒருவர் பின்பற்றுகிறாரே, அவர் பின்பற்றுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்கள், இதெல்லாம் அக்காலத்தில் நடப்பதை சொல்கிறார்கள் உலமாக்கள். இன்று அதுதான் நடக்கிறது. சத்தியத்தை ஒருவர் பின்பற்றினால் புதுசா எங்கேயோ ஒரு 2 நிமிஷம், 2 நிமிடம் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதை இந்த நூலை அப்படி திறந்து காட்டினால், அல்லாஹ் நாடினால் அவர்கள் மனம் மாறும். 2 நிமிடம். இந்த நூலில் ஒரு 10 பக்கம் படிச்சுட்டு நான் பேசுறது புதுசா, நான் போய் படிக்கிறது புதுசா இல்ல பழசா நீங்க பாருங்க அப்படின்னு 2 நிமிடம் மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ் மனம் மாறிவிடும். நம் மக்கள் எல்லோரும் சத்தியத்தை கொண்டவர்கள் தான். இன்ஷா அல்லாஹ். தெரியாது அல்லாஹ்வின் அடியார்களே, நாமும் கோபப்படக்கூடாது. எங்க போற, அங்க போயிட்டாங்களா, புதுசா வந்துட்டாங்களா, எல்லாரையும் இழுத்து போடுறாரா, இல்ல இதெல்லாம் பேசுவார்கள் மக்கள். அவர்களிடம் நீங்கள் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களிடம் சண்டை போடுவதற்காக அல்ல இந்த சத்தியம். கல்வியை கொண்டு போய் சேருங்கள். நண்பனாக இருப்பார். நான் என்ன படித்தேன் என்பதை நீ சற்று திரும்பார். இந்த இமாம் பார் எப்போது மறைந்தார்கள் என்பதை பாருங்கள். அன்பான அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் ஏற்றுக்கொண்டிருப்போம், நம் மக்களும் ஏற்பார்கள். இந்த தாவா உலகெங்கும் இருக்கிறது. வலில்லாஹில் ஹம்த். குர்ஆன் சுன்னா சஹாபா என்ற இந்த வழி அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பித்த வழி. மக்களிடம் அன்பான முறையில் போய் சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறார்கள். அதை ஒருவன் ஏற்று நடத்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது. அதை விட ஆச்சரியம், இப்னு அவுன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மரண தருவாயில் கூறுகிறார்கள். இப்னு அவுன் என்ற ஒரு இமாம் அவர்கள் தங்கள் மரண தருவாயில் கூறுகிறார்களாம், நபி வழி நபி வழி நபி வழி நபி வழி, சுன்னாவை பற்றிக் கொள்ளுங்கள், பிதத்துகளை எச்சரிக்கையாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று தான் மரணிக்கும் வரை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை பார்த்தீர்களா? சுன்னா சுன்னா என்று மரணிக்கிறார்கள் இமாம்கள், நபி வழி நபி வழி என்று மரணிக்கிறார்கள் இமாம்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எனது தோழர்களில் ஒருவர் மரணித்த பின் கனவில் பார்க்கப்பட்டார். அவர் சொன்னார், அபு அப்துல்லாஹ்விடம் அஹ்மதிடம் சொல்லுங்கள், அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னவென்றால், ஒருவர் மரணித்து விட்டார். ஒரு இமாம், அவரை போல ஒரு இமாம் மரணித்து விட்டார். அவர் கனவில் இன்னொரு வீரிடம் வருகிறார். மரணித்தவர் கனவில் வருகிறார். கனவில் நடந்த விஷயங்கள் அவர் சொல்கிறார், அபு அப்துல்லாவிடம் சொல்லுங்கள். அபு அப்துல்லா என்றால் யார்? அபு அப்துல்லா என்ற பெயர் பெற்ற இந்த குன்யா எந்த இமாமுடைய குன்யா? இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மதின் குன்யா தான் அபு அப்துல்லா. குன்யா என்றால் என்ன என்று சொன்னேன். நம் எல்லோருக்கும் குன்யா இருக்கிறது. நம் எல்லோருக்கும் குன்யா இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் திருமணமானவர்கள், என்னுடைய குன்யா அபு அஸ்மா. உங்களுடைய குன்யா அபூரிம். உங்களுடைய குன்யா அவ்வளவுதான். ஆளால் இருக்கின்ற குன்யா இருக்கிறது. வலில்லாஹில் ஹம்த். அபு அஸ்மா, அஸ்மாவின் தந்தை. அபு முஆவியா, முஆவியாவின் தந்தை. இப்படி எல்லோருக்கும் குன்யா என்பது இருக்கிறது. இது நம்முடைய மரபு. இது நம்முடைய மரபு. அல்லாஹ்வின் அடியார்களே, இது நம்முடைய மரபு. அல்லாஹ்வின் தூதரின் குன்யா என்ன? யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். தெரிந்தவர்கள் கை தூக்கலாம், வாய் திறக்க கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்யா என்ன? யாருக்கு தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 பேருக்கு தான் தெரியுமா? இத்துணை பேரில் 9. மாஷா அல்லாஹ். நம் சகோதரர் ஆதிலிடம் கேட்போம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் யஹ்ஃபதுக்கும். அபுல் காசிம், அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குன்யா அபுல் காசிம். தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மாநபியை பற்றி அங்கு அடையாளங்கள் முதற்கொண்டு தெரிந்து வைக்க வேண்டும். அதில் அவர்களின் குன்யா அபுல் காசிம். அபுல் காசிம். சஹாபாக்கள் சில நேரம் அறிவிப்பில், நான் எங்கள் நண்பர் அபுல் காசிம் எங்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்வார்கள். ஹதீஸ்களில் வரும், எங்கள் நண்பர் யார்? இதை அடிக்கடி சொல்வார்கள். இதை அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அபுல் காசிம் என்னுடைய நண்பர் அபுல் காசிம் எனக்கு அறிவித்தார்கள். அபுல் காசிம் அறிவித்தார்கள் ஹதீஸில் வந்தால் அது யார்?
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், அவர் சொல்கிறார்கள், கனவில் வந்து இன்னொரு மனிதன் சொல்கிறார்கள், அபு அப்துல்லாவிடம் சொல்லுங்கள், அவர் சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும், ஏனெனில் அல்லாஹ் என்னிடம் முதல் கேள்வி கேட்டது சுன்னாவை பற்றித்தான், அதாவது மார்க்கத்தை பற்றி, சத்தியத்தை பற்றி. மேலும் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், எவர் தனது நிலைகளை மறைத்தவராக, மக்களிடம் பிரபலமடையாத ஒரு சாதாரண மனிதராக, கவனிங்க அல்லாஹ்வின் அடியார்களே, எவர் ஒருவர் தன் நிலைகளை தன்னை பற்றி மறைத்தவராக, மக்களிடையே பிரபலமடையாத ஒரு சாதாரண மனிதராக சத்தியத்தை பின்பற்றிய நிலையில் மரணிக்கிறாரோ அவர் ஒரு உண்மையாளர் ஆவார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அழைப்பாளர்களுக்கு வீடியோவில் வர வேண்டும், யூடியூபிலே வர வேண்டும், அதில் வர வேண்டும், இதில் வர வேண்டும் என்ற அந்த ஆசை முதலில் வருவது தவறு என்பதை உலமாக்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். முதலில் அழைப்பாளர் என்றால் கல்வி வேண்டும். கல்வி இல்லாமல் நான் வீடியோவில் வருவேன், யூடியூபில் வருவேன், விவாதம் செய்வேன், இதெல்லாம் வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். கல்வியை படிக்காமல் இப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களை முன்னிறுத்தாதீர்கள். இங்கே பாருங்கள், உலமாக்களை பிரபலமடையாத ஒரு சாதாரண மனிதராக மறைவது, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், எவர் ஒரு பிதத்வாதியின் பேச்சை கேட்பதற்காக தனது செவிகளை சாய்க்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருந்து வெளியேறி விடுவார். பாருங்கள், பிதத்வாதி என்று தெளிவாக தெரிகிறது, வழிகேடு தெளிவாக தெரிகிறது. எதற்காக சப்ஸ்கிரைப் செய்கிறீர்கள்? எதற்காக அவருடைய சேனல்களை பார்க்கிறீர்கள்? ஏன் பார்த்து உங்களை நீங்கள் வழிகேட்டிலே தள்ளி விடுகிறீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, நூலாசிரியர் சொல்கிறார்கள், பிதத்வாதிகளின் தன் செவிகளை சாய்க்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலிருந்து வெளியேறி விடுகிறார். மேலும் அவர் அந்த பிதத்தின் பக்கமே சார்ந்திருக்கும்படி விட்டுவிடப்படுவார். கவனியுங்கள், நல்லா தானே சொல்றாரு. அவங்க சொல்ற மாதிரி தான் இவங்களும் சொல்றாங்க. 10 விஷயத்துல 8 விஷயம் சொல்லி இருப்பாங்க, 2 விஷயம் பிதத்தா இருக்கும். நமக்கு தெரியாது எது வழிகேடு என்று. வழிகேடர் என்றால் அது வழிகேடர். பின்பு சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, தாவூத் இப்னு அபி ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், பக்கம் 150 115, அருள்மிக்கவனும் கண்ணியமிக்கவனுமாகிய அல்லாஹ் மூசா இப்னு இம்ரான் அவர்களுக்கு இவ்வாறாக வஹி இறை செய்தி அறிவித்தான். அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், இந்த செய்தி எல்லாம் இது எதிலே பதிவு செய்யப்பட்டது, இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை என்ன என்ற அனைத்தையுமே நம் நூலில் போட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு பாருங்கள் என்ன விஷயம் என்பதை பாருங்கள். மூசா இப்னு இம்ரான் அவர்களுக்கு இவ்வாறாக வஹி இறை செய்தி அறிவித்தான் அல்லாஹ். மூசா இப்னு இம்ரான் என்றால் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். கவனியுங்கள், மிகவும் கவனமான ஒரு அறிவிப்பு. அல்லாஹ் கூறுகிறான், நீ பிதத்வாதிகளுடன் அமராதீர், நீ அவர்களுடன் அமர்ந்து அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் உன் உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டதென்றால் உன்னை நான் நரக நெருப்பில் வீழ்த்து விடுவேன். பிதத்வாதியை கேட்க சொல்லவில்லை, அல்லாஹ் எச்சரிக்கவில்லை, அவருடன் அமர்வதை நீ கவனமாக இரு. ஏன் நீ அமர்ந்து விட்டு உன்னில் அந்த வழிகேடு உன்னை மாற்றி விட்டதென்றால் உன்னை நரக நெருப்பில் நான் எரித்து விடுவேன் என்ற ஒரு செய்தியை இமாம் பர்பஹாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஏனெனில் நூல் முடிவுக்கு வந்து விட்டோம். கடைசியில் நூலாசிரியருடைய ஆசை என்ன? இந்த நூலை எதை கொண்டு முடிக்கிறார்கள்? உங்களை எச்சரிக்கையோடு முடிக்கிறார்கள். என் சமூகமே, என் முஸ்லிம்களே, உங்களுக்கு அவர்களுக்கு எது போதுமாக இருந்ததோ அதுவே உங்களுக்கும் போதுமானது. புதிதாக உருவாக்க வேண்டாம். உலக விஷயத்தை எதையாவது நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். புதிதாக பிளைட்டை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், காரை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாம் வேறு. மறுமை வாழ்க்கை என்பதற்கு ஏற்கனவே முடிவுபட்ட விஷயம்தான் நமக்கு போதுமானது. இதை ஒருவன் பிரித்தறிய தெரிந்து விட்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அவன் வெற்றியாளர். சொல்கிறார்கள் இந்த இடத்திலே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பிதத்வாதியுடன் அமர்கிறாரோ அவருக்கு ஹிக்மத் வழங்கப்பட மாட்டாது, ஞானம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், பிதத்வாதியுடன் அமராதீர்கள், உங்கள் மீது சாபம் இறங்கி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பிதத்வாதியை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய நற்செயல்களை அழித்து விடுவான், மேலும் அவருடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தின் ஒளியை அகற்றி விடுவான். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பிதத்வாதியுடன் அமர்கிறாரோ அவருக்கு அந்த நட்பு வட்டாரத்தில் சத்தியத்தை காண முடியாது, குருட்டுத்தன்மையை பெற்றுத் தரும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், ஒரு பாதையில் பிதத்வாதி வருவதை நீங்கள் கண்டால் அந்த பாதையை தவிர்த்துவிட்டு வேறொரு
வேறொரு பாதையில் செல்லுங்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பிதத்வாதியை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் இஸ்லாத்தை அழிப்பதற்கு உதவி செய்தவர் ஆவார். யார் ஒரு பிதத்வாதியின் முகத்தை பார்த்து புன்னகைக்கிறாரோ அவர் மகத்துவமிக்க அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்தவற்றை அற்பமாக எண்ணிவிட்டார். யார் தனது வீட்டு பெண்ணை ஒரு பிதத்வாதிக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவளுடைய இரத்த உறவை துண்டித்து விட்டார். இதெல்லாம் மார்க்கத்தில் புதிதை உருவாக்கியவர்களுடைய சட்டம் எவ்வாறு உலமாக்கள் பார்க்கிறார்கள். கடைசியில் வருவோம். இங்கு நாம் ஒரு மனிதரை பற்றி பேசியே ஆக வேண்டும். நாம் அதை கடைசியில் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்தௌதிகுமுல்லாஹ் தீனக்கும் அமானத ஹவாத்திம் அமாலிக். யார் இந்த கடைசியில் வருகிறார்கள் என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபிக்கும். யார் தனது வீட்டு பெண் அல்லது மகள் அல்லது சகோதரி பெண்ணை ஒரு பிதத்வாதிக்கு திருமணம் செய்து கொடுக்கிறாரோ அவர் அவளுடைய இரத்த உறவை துண்டித்து விட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அவர் அவளுடைய இரத்த உறவை துண்டித்து விட்டார். மேலும் யார் ஒரு பிதத்வாதியின் ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ, கடைசி பக்கம் 117, யார் ஒரு பிதத்வாதியின் ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ அவர் திரும்பி வரும் வரை அல்லாஹ்வின் கோபத்தில் இருக்கிறார். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு யூதருடனோ அல்லது ஒரு கிறிஸ்துவருடனோ அமர்ந்து உண்பேன், ஆனால் ஒரு பிதத்வாதியுடன் மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்தினருடன் அமர்ந்து உண்ண மாட்டேன். எனக்கும் ஒரு பிதத்வாதிக்கும் இடையே இரும்பிலான ஒரு கோட்டை சுவர் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் பிதத்வாதியை வெறுக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்தால் அந்த மனிதருடைய நற்செயல்கள் குறைவாக இருந்த போதிலும் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். சுன்னாவை பின்பற்றும் ஒருவர் ஒரு பிதத்வாதிக்கு இணங்கி போகிறார் என்றால் அது நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தை அன்றி வேறில்லை. யார் ஒரு பிதத்வாதியை கண்டு அவரது வழிகேட்டை வெறுத்து தனது முகத்தை திருப்பிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை ஈமானால் நிரப்புவான். யார் ஒரு பிதத்வாதியை கடிந்து அவரது பிதத்தை எதிர்த்து பேசிக் கொள்கிறாரோ அல்-ஃபஸுல் அக்பர் என்ற பெரிய அல்-ஃபஸுல் அக்பர் என்ற பெரிய திடுக்கம் ஏற்படும் மறுமை நாளில் அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு அளிப்பான். யார் ஒரு பிதத்வாதியை தோளிருத்து காட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் 100 அந்தஸ்துகளை உயர்த்துவான். எனவே அல்லாஹ்விற்காக ஒரு பிதத்வாதியை ஒருபோதும் நீங்கள் நேசிக்காதீர்கள். நூலின் இறுதியை அல்லாஹ்வின் கிருபையோடு அடைந்து விட்டோம். இங்கே ஒரு கேள்வி. அல்லாஹ்வின் அடியார்கள், யார் இந்த ஃபுதைல் இப்னு இயாத்? யார் இவர்? யார் இந்த ஃபுதைல் இப்னு இயாத்? இந்த நூல் எழுதினவர் யார்? ஃபுதைல் இப்னு இயாத்? இல்லை. ஏன் கடைசி பக்கங்கள் ஃபுதைல் இப்னு இயாத், ஃபுதைல் இப்னு இயாத், ஃபுதைல் இப்னு இயாத், ஃபுதைல் இப்னு இயாத் என்று ஏன் கடைசி பக்கத்தில் வெறும் அவருடைய கூற்றுகள் வந்திருக்கிறது? யார் இவர்? யார் இவர்? அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என்ன தெரியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, மாபெரும் இமாம், சலஃபுகளின் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவின் மாபெரும் இமாம்களில் ஒருவர் தான் அல் இமாம் ஃபுதைல் இப்னு இயாத். எந்த வருடம் மரணித்தார்கள் தெரியுமா? எந்த வருடம் மரணித்தார்கள்? யாருக்காவது? 187. இமாம் வர்பஹர் எப்போது மரணித்தார்கள்? 329. ஃபுதைல் இப்னு இயாத் மரணித்தது 187. என்னுடைய கேள்வி, ஏன் ஒரு இமாம் 200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இமாமின் கூற்றை ஏன் தன்னுடைய நூலின் கடைசியில் பதிவு செய்கிறார்கள்? இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவின் சத்திய பாதை. இந்த பாதையில் நாம் சிரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் தொலைத்து விட்டோம். ஒரு பெரும் மார்க்க இமாம் பர்பஹாரி தன்னை கொண்டே முடித்து இருக்கலாம். ஆனால் எவ்வளவு தெளிவாக முன்னால் வாழ்ந்த சத்திய இமாம்களின் கூற்று. ஏனெனில் ஒவ்வொரு தலைமுறையும் வரும் பொழுது அந்த தலைமுறைக்கு முன்னால் இருந்த இமாம்களையும் அறிஞர்களை அவர்கள் வழியில் செல்வதுதான் முஃமின்கள் அல்லாத பாதையை பின்பற்றுவது கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இங்கு பாருங்கள், நம் நிலையை பாருங்கள், நம்மை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு அறிஞர்கள் என்றால் யார் என்ன தெரியவில்லை.
மாபெரும் இமாம் அல் பர்பஹாரி தன் நூலின் கடைசியில் ஃபுதைல் இப்னு இயாத் கூறுகிறார், இப்னு அவுன் கூறுகிறார், யூனுஸ் இப்னு உபைத் கூறுகிறார், இமாம்கள் கூறுகிறார், ஷாஃபி கூறுகிறார், மாலிக் கூறுகிறார், ஹம்பலி கூறுகிறார் என்று சத்தியத்தின் கொள்கையின் பால் அடையாளப்படுத்தப்பட்ட அறிஞர்களை வரிசைப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்மை பாருங்கள், அறிஞர்களை தொலைத்த சமூகமாக ஆகிவிட்டோம். அறிஞர்கள் என்றால் யார் என்று தெரியாமல் போய்விட்டோம். ஒன்று தெரிந்தால் சூஃபிகள் அல்லது தப்லீக் ஜமாத்தினர்கள் தங்களுக்கு ஒரு 200 நூற்றாண்டுக்கு முன்னால் அவர்கள் ஜமாத்தை தொடங்கினவர்களை மட்டும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். யாருடன் ஆரம்பித்ததோ அதோடு நின்றுவிடும். ஆனால் சத்திய அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தின் கொள்கை அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் நிற்பது அல்ல. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் என்பது நபியை கொண்டு போய் தொட்டு சேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை கொண்டு போய் சேரும். நம்முடைய கூட்டத்தின் அடையாளம், சத்திய கொள்கையின் அடையாளம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் நின்று விடுவது அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, யாராவது ஏதாவது ஒரு ஜமாஅத்தில் இருப்பவர்கள் தயவு செய்து அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய உபதேசம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஜமாத்தை உருவாக்கினவர் யார் என்பதை சொல்லும் பொழுது அது 2 தலைமுறையை தாண்டி 2 நூற்றாண்டோடு நின்று விட்டது என்றால் அதுவே ஒரு அடையாளம். அல்லாஹ்வின் அடியார்களே, அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எந்த ஜமாத்தில் இருந்தார்கள் என்ற கேள்வியை கேளுங்கள். எங்களுடைய ஜமாத் 1800 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, 1800க்கு முன்னாடி இருந்தவர்கள் யார்? எந்த ஜமாத்தில் இருந்தார்கள்? எந்த வழியில் பயணித்தார்கள்? அதற்கு முன்னால் சத்தியம் யாருமே அப்படி என்றால் உருவாகவில்லையா? அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்து உருவாகினது இந்த சத்தியம். உலமாக்களை அடையாளம் காட்டுங்கள், அல்லாஹ்வின் அடியார்களை, அறிஞர்களை அடையாளம் காட்டுங்கள். இமாம் பர்பஹாரி தன் நூலில் ஃபுதைல் இப்னு இயாத் கூறுகிறார் என்றால் எந்த அளவிற்கு சுப்ஹானல்லாஹ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியில் பாருங்கள், பிதத்திலிருந்து எச்சரிக்கையாக இரு முஸ்லிமே. பிதத் வேண்டாம். நீ இந்த துனியாவில் ஹலாலான முறையில் நல்லபடியாக வாழு. மார்க்கம் என்று வந்துவிட்டால் அதற்கென்று வழிமுறை இருக்கிறது. குர்ஆன், சுன்னah, நபி வழி இது போதும், சஹாபாக்கள் வழி இது போதும், மூடப்பட்டது மார்க்கம். அதனால் தான் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த நாளில் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களை கொண்டு பூர்த்தியாகி நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் புதிது? ஏன் புதிதானது? யாரிடம் எந்த நூற்றாண்டு இல்லாததை புதிதாக ஒரு நூற்றாண்டில் உருவாக்கி மக்களை வழிகெடுக்காதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சின்ன எடுத்துக்காட்டு, அந்த நூற்றாண்டில் இது இருந்ததா? இல்லை. அப்படி என்றால் இது பித்ஆ. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த பயணம் நின்றுவிடவில்லை. இந்த பயணம் ஒரு தொடக்கம். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மரணம் வரும் வரை உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் கல்வியை தேடி புறப்படுகிறாரோ அவர் புறப்படும் பாதை, செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் சுவன பாதையாக மாற்றி வைக்கிறான். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சுவன பாதையை ஆக்கி தருவான், அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை வெற்றியாளராக ஆக்குவானாக. நம்மையும் நம் மக்களையும் நாம் மட்டும் போகக்கூடாது என்று நினைக்காதே அல்லாஹ்வின் அடியார். நம் அனைவர்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் இந்த சத்தியத்தில். அப்படி பயணிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நோக்கி நகர வேண்டும். வெறுப்புவார பிரச்சாரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். குழுவாதம், ஜமாத்வாதம், ஜம்மியத்வாதம் என்றதை விட்டுவிட்டு கொள்கையில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று திளைக்க வேண்டும். சஹாபாக்கள் வழியில் பால் சங்கமிக்க வேண்டும். அஹ்லுஸ் சுன்னah என்ற அடையாளம் நமக்கு போதுமானது. வலில்லாஹில் ஹம்த். எல்லாரையும் கண்ணியமாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சத்தியத்தின் பால் அவர்களை அழையுங்கள். அல்லாஹ் நம்மளை சங்கமிப்பானாக. அல்லாஹ் நம்மளை சத்தியத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அதிகமாக இது ஒரு தொடக்கமே தவிர இது முடிவல்ல. இது ஒரு தொடக்கம். இது ஒரு தொடக்கம். இன்னும் அலையலையாக கல்வியை படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் நம்மிடம் வர வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆர்வத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. பிதத் வேண்டாம் அல்லாஹ்வின் அடியார். எடுத்துக்காட்டாக ஒரு பிதத்தை பாருங்கள். இப்போது பெருநாள் வருகிறது. காலையில் அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் சத்தமாக ஓத பின்னால் பாட்டு பாடுவது போல் பெருநாவில் காலையில் இவ்வாறு பாடுவது பித்ஆ. தக்பீர் ஓதுவது சுன்னah. தக்பீர் என்பது நிச்சயம் ஓத வேண்டும், எல்லோரும் கூட வேண்டும். எப்படி கூற வேண்டும்? தனக்கு தனியாக சப்தமிட்டு தனக்குள்
ஒருவருக்கொருவர் ஓத வேண்டுமே தவிர மைக்கில் ஒருவர் ஓத அவரை பின்னால் ஓத என்பது வழக்கம் அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தரவில்லை, சஹாபாக்கள் காட்டித்தரவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பற்றி தெளிவான கட்டுரை இன்று எழுதி வெளிவந்திருக்கிறது. அந்த கட்டுரையை படியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களை படிக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியை படியுங்கள். அதற்காகத்தான் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லாஹ்வை வணங்கத்தான் இந்த பூமி. அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கல்ல பூமி. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இதோ வருகிறது ஈத். மார்க்கத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத் இன்னமல் ஈது லிமன் தாஅத்துஹு தஸீத். பெருநாள் என்பது புத்தாடை உடுத்துவனுக்கல்ல பெருநாள், புத்தாடையை மட்டும் உடுத்துபவனுக்கல்ல பெருநாள். பெருநாள் என்பது யாருக்கு அந்த நாளிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை உயர்ந்து சிறந்து நிற்கிறானோ அவனுக்குத்தான் பெருநாள். புத்தாடை உடுத்துவதல்ல பெருநாள். நம் அமல்களை புதுப்பிப்பதும் நம் ஈமானை உயர்த்துவதும் தான் பெருநாள். இதை உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத் இன்னமல் ஈது லிமன் தாஅத்துஹு தஸீத். அவன் வணக்கம் உயர வேண்டும், அவனுக்கு அதுதான் பெருநாள். புத்தாடை உடுத்தி அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் உங்களுக்கு அந்த நாள் எப்படி பெருநாளாக ஆகும் என்று உலமாக்கள் கேட்கிறார்கள். படத்திற்கு சென்றால் எப்படி பெருநாளாக ஆகும்? எப்படி உங்களுக்கு இது பெருநாளாக ஆகும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மிகவும் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். வலில்லாஹில் ஹம்த். மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நான் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்டோம். இவ்வளவு பேர் பொதுமக்களாக இருக்கக்கூடிய இத்தனை பேரும் அனைவரும் சாரை சாரையாக இந்த வகுப்பில் இவ்வளவு பேரும் பயன்பெற்றிருப்பது அல்லாஹ்விற்கே நான் நன்றியை செலுத்துகிறேன். அல்லாஹ்விற்கே போதுமானவன் ரப்பில் ஆலமீன். நம்முடைய வழிகாட்டுதலுக்கும் நம்முடைய ஹிதாயத்திற்கும் அவனே போதுமானவன். அல்லாஹ் நம் அனைவரையும் சத்தியத்தில் ஒன்று சேர்ப்பானாக, சங்கமிப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து இந்த சத்தியத்தின் பயணத்தும் நம்முடன் இந்த பயணம் தொடரட்டும். இன்னும் எல்லா மக்களுக்கும் இந்த தாவா, இந்த முபாரக்கான இந்த தாவா மக்களை சென்று போய் அடையட்டும். வலில்லாஹில் ஹம்த். அதே போல் பெண்களையும் கல்வியை தொடர்ந்து படித்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் மென்மேலும் சத்தியத்தின் பால் அவர்களை உயர்த்துவானாக. மிகவும் மகிழ்ச்சியாக நாம் இந்த தருணத்தில் இருக்கிறோம். பெண்களுக்கும் இந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். கல்வியின் பால் படிக்க வேண்டும். இது வெறும் ஆண்களுக்கானதல்ல. சொர்க்கம் வெறும் ஆண்கள் போவதற்கு மட்டுமல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். பெண்களின் வெறும் வீட்டு வேலை செய்வதற்காக மட்டுமல்ல. வீட்டு வேலை செய்வதே ஒரு வணக்கம் தன் கணவனுக்காக சத்திய முறையில். ஆனால் அதே சமயம் கல்வியை படிப்பதிலிருந்து கணவன்மார்கள் காரணமாக ஆகிவிடக் கூடாது. பெண்கள் கல்வியை படிப்பதற்கு தடையாக கணவன்மார்கள் காரணமாக விடக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். வலில்லாஹில் ஹம்த். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தருணத்தில் பெண்களும் இந்த பாடங்களில் கலந்து கொண்டு இத்திகாஃபாக, அதுவும் இத்திகாஃபிலே இருக்கக்கூடிய நம் பள்ளியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவருடைய வாழ்க்கையில், அவருடைய இல்லற வாழ்க்கைகளில் அல்லாஹ் ரஹமத்தை பொழிவானாக. வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் நமக்கு அழகிய முடிவை ஆக்கி தருவானாக. நம்முடைய முடிவு அழகிய முறையில் அல்லாஹ் நமக்கு ஆக்கித்தர வேண்டும். இது வெறும் பயணம்தான், இது வெறும் தொடக்கம் தான். இன்னும் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.